அமித்ஷா இபிஎஸ் பேசியது என்ன? டெல்லி சம்பவ சிக்னல். அதிமுக தொடர் தோல்வியை சந்தித்து வரும் நிலையில் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோர் மீண்டும் கட்சியில் சேர்ந்தால் மட்டுமே 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற முடியும் என்று கடந்த ஓராண்டாகவே முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் சிலர் எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தி வந்தனர். ஆனால் அதை எடப்பாடி பழனிசாமி ஏற்கவே இல்லை. இந்நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் அதிமுக பாஜக கூட்டணியை பழனிசாமி முன்னிலையில் அறிவித்தார் அமித்ஷா. கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி அதிமுக ஒருங்கிணைப்புக்கு செங்கோட்டையன் பழனிசாமிக்கு 10 நாட்கள் கெடுவும் விதித்திருந்தார். இதற்காக செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்களின் கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டன. மீண்டும் டெல்லி சென்று அமித்ஷாவை செங்கோட்டையனும் சந்தித்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக கடந்த செவ்வாய்க்கிழமை டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி. இந்த சந்திப்பில் செங்கோட்டையனின் கோரிக்கை நியாயமானதாகவே இருக்கிறது. இதை ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு என்ன சிரமம் இருக்கிறது என்று பழனிசாமியிடம் அமித்ஷா கேட்டதாகவும், அதற்கு பதிலளித்த பழனிசாமி, இணைப்புக்கு சாத்தியமே இல்லை. அதிமுக ஆட்சியை கவிழ்க்கும் செயலில் ஈடுபட்ட யாருக்கும் அதிமுகவில் இடமில்லை என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதிமுகவில் சேர்த்துக் கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, பாஜகவுக்கு ஒதுக்கும் தொகுதிகளில் உள் ஒதுக்கீடாக ஓபிஎஸ், தினகரன், சசிகலா ஆகியோருக்கு வழங்குவதில் உங்களுக்கு என்ன ஆட்சேபனை உள்ளது என அமித்ஷா கேட்டதற்கு, அதிமுகவில் மட்டுமல்ல கூட்டணியில் கூட ஓபிஎஸ், சசிகலா, தினகரனுக்கு இடம் தரக்கூடாது என்று பழனிசாமி திட்டவட்டமாக கூறியதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சசிகலா, ஓபிஎஸ், தினகரனுக்கு அதிமுகவில் மட்டுமின்றி கூட்டணியில் கூட இடமில்லை என்று அமித்ஷாவிடம் கூறிய பழனிசாமி அதற்கு சில காரணங்களையும் அவரிடம் முன்வைத்தாராம். அதிமுகவை அழிக்க நினைத்தார்கள் என்று தமிழகம் முழுவதும் நான் பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக அந்த தொகுதிகளில் என்னால் எப்படி பிரச்சாரம் செய்ய முடியும்? எங்கள் கட்சி தொண்டர்கள் என்னை என்ன நினைப்பார்கள்? எனவே அதிமுகவில் இணைப்பது மட்டுமல்ல, சசிகலா, ஓபிஎஸ், தினகரன் ஆகியோரை அதிமுக கூட்டணியில் கூட சேர்க்க முடியாது என்று பழனிசாமி பதில் சொன்னதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பின்னர் அப்படியெனில் தென் மாவட்டங்களில் அவர்களுக்கு உள்ள வாக்கு வங்கி நமக்கு கிடைக்காமல் போகும். இது திமுக வெற்றிக்கு சாதகமாக அமைந்துவிடும். திமுக ஆட்சியை அகற்றும் நோக்கத்துக்கு இந்த முடிவு இடையூறாக இருக்காதா என்று அமித்ஷா கேட்டுள்ளார். அதற்கு அவர்களிடம் சொல்லிக் கொள்ளும்படியாக வாக்கு வங்கி கிடையாது. முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கினால் அது நமது கூட்டணிக்கு மேலும் பலத்தை அளிக்கும் என்று பழனிசாமி பதில் அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அமித்ஷாவுடனான சந்திப்பை முடித்துக் கொண்டு புதன்கிழமை சென்னை விமான நிலையம் வந்த பழனிசாமி வெளியே வராமல் அங்கிருந்தபடியே விமானம் மூலம் சேலம் சென்றடைந்தார். இதனால் பழனிசாமியை வரவேற்க காத்திருந்த தொண்டர்களும் அமித்ஷாவுடனான சந்திப்பு குறித்து கேள்வி எழுப்ப காத்திருந்த செய்தியாளர்களுக்கும் ஏமாற்றமே மிஞ்சியது. டெல்லியிலிருந்து பழனிசாமியுடன் வந்த தம்பிதுரை விமான நிலையத்தில் இருந்து வெளியே வந்தபோது பழனிசாமி அமித்ஷா சந்திப்பு குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்காமல் சென்றுவிட்டார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோரை கட்சியில் மட்டுமல்ல கூட்டணியில் கூட சேர்க்க முடியாது என்று மத்திய உள்துறை அமித்ஷாவிடம் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் தமிழக பாஜக முகாமிலோ வேறு மாதிரி பேசப்பட்டு வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அமித்ஷா சந்திப்பை பொறுத்தவரை கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து பேசுவது நல்ல விஷயமாகத்தான் இருக்கும். எதிர்கட்சியினரை சந்தித்தால்தான் பிரச்சனை இருக்கிறது எனலாம் என்று தெரிவித்தார். நயினார் நாகேந்திரன் அதோடு நிற்காமல் வெளியிட்ட ஸ்டேட்மெண்ட் ஒன்று கவனிக்கத்தக்கது. பாஜக அடுத்த கட்சி பிரச்சனையில் தலையிடாது. தேர்தலுக்கு இன்னும் 6 மாதம் தான் இருக்கிறது. கடைசி நிமிடங்களில் கூட மாற்றம் வரலாம் என்பதே அந்த ஸ்டேட்மெண்ட். டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு வெளியே வரும்போதும் சரி, சென்னை திரும்பிய போதும் சரி, பத்திரிகையாளர்களை தவித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. தான் அமித்ஷாவிடம் முன்வைத்த விஷயங்களுக்கு கிரீன் சிக்னல் எதுவும் வரவில்லை என்பதையே இது காட்டுகிறது. மேலும் பழனிசாமியின் இமேஜ்
டேமேஜ் ஆகக்கூடாது என்பதால் இனி என்ன நடக்க வேண்டும் என அமித்ஷா அடுக்கிய அறிவுறுத்தல்கள் அனைத்தையும் இம்ப்ளிமெண்ட் செய்ய கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவே தெரிகிறது. ஆனால் கடைசி நிமிடங்களில் கூட மாற்றம் வரலாம் என்று நயினார் நாகேந்திரன் நாசுக்காக சொல்லியிருக்கிறார் என்ற பேச்சும் வலுத்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி பயணத்தை பலரும் டீகோடிங் செய்து வரும் நிலையில் வியாழக்கிழமை காலை அவர் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். அப்போது பேசிய அவர் அதிமுக ஒருங்கிணைப்பு குரல் விவகாரம் தொடர்பாக அமித்ஷாவிடம் பேசியது குறித்து அவர் முழுமையாக விவரிப்பார் என்று எதிர்பார்த்த நிலையில் அவர் அந்த விவகாரத்தை கண்டுகொள்ளவே இல்லை. மாறாக அமித்ஷாவை சந்தித்துவிட்டு வெளியே வந்தபோது தான் முகத்தை மூடிக்கொள்ளவில்லை என்று மட்டும் அழுத்தமாக பதிவு செய்தார் எடப்பாடி பழனிசாமி. அன்று இரவு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு நான் அரசு காரில் வரும்போது எனது முகத்தை துடைத்ததை முகத்தை மூடிக்கொண்டு வந்ததாக தமிழக ஊடகங்கள் பத்திரிகைகள் செய்தியாக வெளியிட்டன. இது வேதனை அளிக்கிறது. பரபரப்பான செய்திகள் கிடைக்கவில்லை என்பதற்காக இதை பரபரப்பாக்குவதா? ஒரு தலைவரை, கட்சியின் பொதுச் செயலாளரை வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறாக சித்தரிப்பது சரி கிடையாது. கரூரில் நடைபெற்ற திமுக முப்பெரும் விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் நான் முகத்தை மறைத்துக் கொண்டு வந்ததாக பேசியிருக்கிறார். சிறுபிள்ளைத்தனமாக முதல்வர் இப்படி பேசுவது முதல்வருக்கு அழகே கிடையாது என்று பழனிசாமி தெரிவித்துள்ளார்.